This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களோடு நான். உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்குங்க. அதனால் கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வருது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரெடிட் கார்டு கடன்களுக்கு சம்பந்தப்பட்ட வங்கிகள் 30% மேல் வட்டி விதிக்க இருந்த தடையை உச்சநீதிமன்றம் அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டுள்ளது. இதனால் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வட்டிக்கு மேல் வட்டி என்று 1000 முதல் லட்சக்கணக்கில் பணத்தை செலுத்தும் நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். நம்மில் பலரும் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவதை வழக்கமாக வைத்திருப்போம். திடீரென்று ஏற்படும் செலவுகளின் போது தனி நபர்களிடம் கடன் வாங்காமல் கிரெடிட் கார்டு மூலம் நம்மால் செலவு செய்ய முடியும். இருப்பினும் கிரெடிட் கார்டுகளுக்கான கடனை குறித்த காலக்கெடுவுக்குள் நாம் செலுத்த வேண்டும். ஒருவேளை குறித்த காலத்துக்குள் அந்த கடனை செலுத்தாவிட்டால் வட்டி வழங்க வேண்டியது இருக்கும். இந்த வட்டி என்பது 30% மேல் இருக்கக்கூடாது என்பது ஒரு விதியாக உள்ளது. அதாவது கிரெடிட் கார்டு கடன்களுக்கான வட்டி என்பது அதிகபட்சமாக 30% தான் இருக்க வேண்டும் என்பதை NCTRC என்னும் நுகர்வோர் தகராறுகள் நிவர்த்தி ஆணையம் கடந்த 2008 ஆண்டு மார்ச் 25 உறுதி செய்தது. இந்த உத்தரவை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் வங்கி, சிட்டி வங்கி, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், ஹாங்காங் மற்றும் ஷாங்காய் பேங்கிங் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கு நீதிபதிகள் பேலா திரிவேதி மற்றும் சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது. நேற்று முன்தினம் தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தான் தற்போது கிரெடிட் கார்டு வைத்திருப்போரின் தலையில் இடியை இறக்கியுள்ளது. அதாவது 2008 ஆண்டில் தேசிய நுகர்வோர் தகராறுகள் நிவர்த்தி ஆணையம் வழங்கிய உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது கிரெடிட் கார்டு கடன்களுக்கு அதிகபட்ச வட்டியாக 30% மேல் இருக்கக்கூடாது என்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் வரும் நாட்களில் கிரெடிட் கார்டு வழங்குவோர் அதற்கான வட்டியை 30% மேலாக விதிப்பதற்கு வாய்ப்புள்ளது. அப்படியென்றால் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவோர் உரிய காலத்தில் கடன் செலுத்தாவிட்டால் 1000 முதல் லட்சக்கணக்கில் வட்டி செலுத்த வேண்டிய நிர்பந்தம் வரும். இருப்பினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். இது ஆறுதலான விஷயமாக இருந்தாலும் கூட தற்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் கிரெடிட் கார்டு வைத்திருப்போரை கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிக்க நேரிடும். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.